நடந்து முடிந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு ரியல் எஸ்டேட்டினால் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அடுத்த ஒரு வருஷத்திற்கு? கடகராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சியானது 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. மிதுன ராசியில் யோகக்காரகன் என்று சொல்லக்கூடியவன் செவ்வாய். செவ்வாய் தான் பூமிக்காரகன். கடகராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி செவ்வாய். 5ஆம் அதிபதி 5ஆம் ராசி விருச்சிகம், 10ஆம் ராசி மேஷம். இருவருக்கும் அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் தற்போது ஜென்மராசியில் நீச்சப்பட்டு காணப்படுகிறார். இவ்வாறு இருக்கும்பொழுது குரு பெயர்ச்சிக்கு பிறகு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்குமா குறையுமா ஒரே சீராக இருக்குமா என்று பார்ப்போம். அடுத்த ஒரு வருஷத்திற்கு நிச்சயமாக குரு பகவான் 12இல் அமர்ந்தால் கூட 6ஆம் வீட்டுக்கு பார்வை குரு பகவான் தன்னுடைய சொந்த ராசியை பார்க்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். கடகராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். எனவே 4ஆம் வீட்டையும் சுகஸ்தானத்தையும் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தையும் 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். செவ்வாயாகப்பட்டவர் ஜென்மராசியில் நீச்சப்பட்டு காணப்படுகிறார். எனவே ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரா லேண்டு, வெறுமனே லேண்டு மட்டும் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கடினமாக இருக்கும். மனைகள் விற்பதோ வாங்குவதோ சற்று கடினமாக இருக்கும். அதே வேளையில் கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சப்பட்டு காணப்படுவதால் அப்பார்ட்மெண்ட்ஸு, வில்லாஸு இதெல்லாம் கட்டி விற்பனை செய்பவர்களுக்கு தொழில் நன்றாகவே இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்ஸ், வில்லாஸ் இதெல்லாம் கட்டி விற்பனை செய்பவர்கள், ப்ரொமோட்டர்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் செல்லர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வியாபாரம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அமோகமாக வளர்ச்சி அடையும். மூன்றாவதாக வெறுமனே வீடு பையிங் செல்லிங் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வீடுகள் வாங்க விற்க அல்லது புது மனைகள், அதாவது புது வீடுகள் வாங்க விற்க, புது அப்பார்ட்மெண்ட்டு, வில்லாஸு இதெல்லாம் புதுசாக வாங்க விற்கவோ அல்லது செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் வாங்க விற்க தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதுமே பெரிய அளவில் லாபம் கிடைக்கும். லாபத்தை சம்பாதிப்பார்கள் கடகராசி என்பவர்கள்.